ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு விலாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி உகாதி. காலையில் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு. உகாதி அன்றைக்குமா கோலம் போடாமல் இப்படி இப்போ வின்டர் கொஞ்சம் பரவாயில்ல, வின்டரே முடிஞ்சிருச்சு. ஸ்ப்ரிங் வந்ததுனால குளிர் பயங்கரமாலாம் இல்லை, பட் குளிர் ஓரளவுக்கு இருக்கிறதுனால நல்ல ப்ளசண்ட்டான வெதராக இருந்துச்சு. கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பாயசம், பருப்பு வடை அண்ட் லெமன் ரைஸ் தான். பால் பாயசத்துக்கு ஜவ்வரிசியும் பருப்பு வடைக்கு பருப்பும் நைட்டே ஊற வச்சாச்சு. எதுக்குன்னா காலையில் நம்ம எல்லாம் அரைச்சி வச்சிட்டோன்னா ஓரளவுக்கு நம்ம ப்ரெப் பண்ணிட்டோன்னா மத்தியானம் கூட இதை பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு காலையில் நீ குட்டி இட்லி தான் கொடுத்து விட்டேன். அவங்களுக்கு பிடிக்காது, பட் என்னமோ இன்றைக்கி எப்படியோ சரின்ட்டாங்க. ஸோ பால் பாயசம் நமக்கு எப்போதும் பண்ணுறது தான், சேமியா ஜவ்வரிசி. பட் அதில் ஒரு ட்ரிக் இருக்குது, நான் எப்படி பண்ணுவேங்கிறது கடைசியில் ஷேர் பண்ணுறேன். பருப்பு வடைக்கு பருப்பு ஊற வச்சு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் சோம்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அண்ட் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு அரைச்சி அவ்வளோதான். வெங்காயம் சேர்த்து நம்ம வடை தட்டிட்டால் போதும். இப்போ நான் அரைச்சி வச்சேன்னா அப்புறம் கொஞ்சம் கழித்து நம்ம சுட்டுக்கலாம் இல்லையா. ஸோ நம்மளோட பால் பாயசமும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன்னியாக இருக்கும். பட் நான் எங்கள் வீட்டில் பால் பாயசம் இன்னும் டேஸ்டியாக நல்லா க்ரீமியாக வேணும்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இந்த பால் பவுடர் தான். பால் பாயசம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் பால் பவுடர் இருக்கும் இல்லையா, அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் பால் பாயசத்தோடு சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக செம்ம க்ரீமியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மத்தியானம் லஞ்ச் என்னங்கிறது அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.